ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமாம் குட்டீஸ், இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். கதையில் முக்கியமான நபர் யார் தெரியுமா? கழுதை தான். கழுதை பேசி பார்த்துருக்கீங்களா? ஆமாம் குட்டீஸ், தேவனுடைய ஜனங்களாகிய நம்ம எப்போவுமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்போவும் நம்ம யாரையும் சபிக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் எல்லாரையுமே உண்மையான அன்போடு நேசிக்கிறாரு. ஆமாம் குட்டீஸ், அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் மன்னர் பிலேயாம் என்கிற ஒரு நபர் தீர்க்கதரிசியை வைத்து சபிக்க முயற்சி செய்தார். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? பிலேயாம் போன வழியிலே தேவதூதனை அனுப்பி கழுதையின் மூலமாக பேசினார். கழுதையின் வாயை திறந்து பிலேயாமை எச்சரித்தார். ஆமாம் குட்டீஸ், அதனால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போன பிலேயாம் என்ன பண்ணினார்? ஆசீர்வதிச்சாரு. இன்னைக்கும் குட்டீஸ், நீங்க எல்லாரும் யாரையும் சபிக்க கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, எப்பவும் கோபமான வார்த்தைகளை பேசக்கூடாது, யார் மனதையும் காயப்படுத்தாதபடி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அன்பாகவும் அன்பான செயல்பாடுகளையும் இந்த பூமியிலே செய்தார். அதே போல அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மளும் மற்றவர்களை நேசிக்கவும் ஆசீர்வதிக்கவும் கற்றுக்கொள்வோம். ஆமாம் குட்டீஸ், இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த ஊழியத்தை வளர ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, பாய் குட்டீஸ்.